Hi friends, இன்னைக்கு லுக்மா சமையல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாதுளம் பழத்துல எப்படி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படினு பார்க்க போறோம். நான் ஒரு மாதுளம் பழத்தை எடுத்துர்க்கேன். இந்த மாதுளம் பழம் ஜெனரலாவே எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அதிகமா சத்து நிறைந்திருக்கு. ப்ளஸ் இது ஒரு மெடிசனோட சொல்லலாம். இத வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். நான் ஜூஸ் வந்து அது கூட சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு மாதுளம் பழத்தை எப்படி கட் பண்ணனும் அப்படினா ஜெனரலா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கிட்டு இப்படி இருக்கு. இத வந்து குறுக்க என்ன செய்யறேன்னா இத அப்படி கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நல்லா இருக்கு மாதுளம் பழம். இது என்ன செய்யறேன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கையை வாஷ் பண்ணிட்டு நல்ல சைடுல ஒரு 4 தட்டை நீங்க அதை கட் பண்ணி கையால உரிச்சிக்கிட்டு கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது. அது சைடுல 4 தட்டு சென்டர்ல ஒரு தட்டு தட்டினாலே இருக்கிறது எல்லாமே காலி ஆயிடும். பாருங்க, கிளியர் ஆயிடுச்சா? அதே போல இதே நல்லா சைடுல இருந்து தட்டி கரண்டியை கொஞ்சம் வெயிட் உள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கரண்டி எடுத்து தட்டுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இதை க்ளீன் பண்ணி இதை தனியாக எடுத்தாச்சு. இதில் வந்து என்ன செய்யலாம், ஒன்று ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இது கூட ஒரு 2-3 ஸ்பூனு தேனை ஊற்றி அப்படியே டெய்லி காலையில் இல்லை நைட்டு தூங்கும்போது 1 ஹவருக்கு முன்னாடி டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாதுளம் பழத்தில் நான் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு 1/2 கப்பு மில்க் எடுத்துருக்கேன். இந்த மில்க் என்றைக்கு வந்து ஜென்ரலாக வந்து டைரெக்டாக வந்து எடுக்காதீங்க. இதை காய்ச்சி நல்லா ஆற வச்சு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக மில்க்கை டைரெக்டாக யூஸ் பண்ணாங்க, காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து ஆற வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரு அரை கப்பு பால் எடுத்துருக்கேன். நான் ஐஸ் க்யூப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இது தேவைன்னா போட்டுக்குங்க. நல்ல வெய்ய நேரத்துலலாம் சம்மர் டைம்லாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடித்தா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அது கூட வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு 2 ஸ்பூனு பனவெல்லம். இந்த பனவெல்லம் ஜென்ரலாக வந்து நாட்டு மருந்துகளில் போனீங்கன்னா கிடைக்கும். எல்லாமே இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. பர்டிகுலர் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா நல்லா கிடைக்கும். இது 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதை வந்து மாதுளத்தை ஏற்கனவே உரிச்சு வச்சுதை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் நான் எதுவும் சேர்க்க போகிறதே கிடையாது. என்ன செய்யறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் எதுவுமே சேர்க்கல. இப்போ என்ன போறோம்னா அது கூட மில்க் ஆட் பண்ண போறோம். ஒரு 1/2 கிளாஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
இப்போ பனவெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். பனவெல்லம் ஆட் பண்ண பிறகு ஒரு ஐஸ் கியூப்பை இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை தயவு செய்து ஃபில்டர் பண்ணாதீங்க. இதை வந்து டைரெக்டாக சாப்பிடுங்க. ஏன்னா அவ்வளோ ஹெல்த்து இதில் நிறையா நிறைஞ்சிருக்கு. இதை வந்து ஃபில்டர் பண்ணாமல் அங்கே பாருங்க, சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க, அருமையாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட என்ன பண்ண போனா ஃபைனலாக நம்ம ஒரு மெயினான ஐட்டம், இந்த மாதுளம்பழத்துக்கு நல்லா ஹனியை ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் சும்மா செக்கையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இதை வந்து வீட்டில் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த மாதுளம்பழத்தை தனியாக உரித்து அதில் நல்லா தேனை கலந்து 2 ஸ்பூனு தேனை கலந்து டெய்லி சாப்பிட்டு வாங்க. ஏன்னா இதில் அதிகமாக என்ன சொல்கிறது, கால்சியம், இருப்பு சத்து, இதை போல் நிறைய அதில் நிறைஞ்சிருக்கு. இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நல்ல மெடிசன் கூட அது. இந்த மாதுளம்பழத்துக்கு வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் நான். இதில் நிறைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா உலகத்தட்டு சத்து இருக்குது இதில் என்னென்ன சத்து, என்ன பர்டிகுலராக எதுக்கு நல்லா யூஸ் ஆகும், இதை எப்படிலாம் இதை வந்து ஃபாலோ பண்ணலாங்கிறத வந்து தனியாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். இதை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.